ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டியான, யாராவது கெஸ்ட் திடீர்னு வந்தாங்கன்னா டென்ஷனே இல்லாமல் வித்தின் 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, புளியிலேருந்து இந்த சீட்ஸு அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி இது மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சின்னு வந்த பேஸ்ட் ரெடி. இதில் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் மசிலனாலும் பரவாயில்ல, நம்ம அதை கொதிக்க விடும்போது நல்லா மசிஞ்சிரும். நான் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த விழுதுலேருந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கடாயில் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி தான் சேர்த்துட்டுருக்கேன். சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ரசம். அது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எந்த டைம் ஆனாலும் ராத்திரி ஒரு முடியலனா கூட டக்குன்னு இந்த ரசம் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியானது. இப்போ நல்லா ரசம் கொதிச்செடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டு கேஸை நல்லா பெருசாக வச்சு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போ ரசம் நல்லா கொதிச்செடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ரசம் பண்ணி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஒரு தடுக்கா பேன் வச்சுருக்கேன். நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். எப்போதுமே பெருங்காய பொடி தாளிக்கும் போது சேர்த்தா நல்லா அதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்ததை ரசத்தில் சேர்த்துக்கலாம். இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் எப்போதுமே கொத்தமல்லி சேர்த்துக்கணும். பச்சை கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்து மூடி வச்சா அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த ரசத்தில் நல்லா இறங்கும். எப்போதுமே அடுப்பில் இருக்கும்போது கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது. அருமையான கெஸ்ட்டு ஸ்பெஷல் ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டி. பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.